வணக்கம். சங்க இலக்கியத்திலே ஒரு கதை நான் படித்திருக்கின்றேன். ஒரு முனிவர், அவர் தவம் இருக்கின்றார். அப்பொழுது மேலே மரத்தின் மேலே இருந்த கொக்கு அவர் மீது எச்சம் போட்டு விடுகிறது. இதனால் அவர் அந்த கொக்கை ஏறெடுத்து பார்த்து சபிக்கின்றார். உடனே அந்த கொக்கு சாம்பலாகி விடுகிறது. எவ்வளவு பெரிய மன வலிமை பாருங்கள். ஆகியிருக்குமா? கொக்கு எரிந்திருக்குமா? நடந்திருக்கும். ஏனென்றால் நம் மனதிற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அந்த மனதில் நம்முடைய பார்வையை, மனக்கண்ணை ஒரு பொருளுக்கு நேராக குவித்தால் நாம் என்ன எண்ணுகிறோமோ அது அப்படியே நடக்கும். திருவள்ளுவர் கூட அதான் சொல்லுகிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நான் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நான் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண, அதான் விசுவாசம், ஃபெய்த், இந்த இது நம்பிக்கை சொல்றாங்க. ஆனா அந்த விசுவாசத்தை பற்றி அல்லனா ஃபெய்த்தை பற்றி நம்ம சொல்லணும்னா நமக்கு அதுல நிறைய ஃபெய்த்லாம் இருக்காது. ஈவன் பைபிள்ல கூட சொல்லிருக்காங்க, கடுகளவு விசுவாசம் இருந்த பொழுது மலையை தள்ளி போனா மலை போகுமா. நமக்கு அதுல விசுவாசம், அதை நம்ப மாட்டோம். ஆனா கொக்கு எரிக்கப்பட்டிருக்குமா? எரிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன லென்ஸ், சூரியன் ஒளி எவ்வளோ வருது, சூரிய ஒளி சயின்ஸ்ல படிப்போம் நம்ம, கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் எல்லாம் வந்து. இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு சூரிய ஒளியை வச்சு பண்ணோம்னா கீழே ஒரு பேப்பர், கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. எப்படிங்க? சூரிய ஒளி படர்ந்து, அதாவது அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகி வரும் பொழுது அதனால ஒன்றும் இல்லை. அந்த ஒளியெல்லாம் ஒற்றை கற்றையாக மாற்றும் பொழுது, அதை எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கன்வர்ஜ் பண்ணும்போது அது குறிப்பிட்ட பாயிண்ட்ல படுது. அந்த பாயிண்ட்ல பட்டவனே அந்த இடம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அதுபோலதான் நம்முடைய சிந்தை செயல்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவனை நோக்கினால் நாம் நினைத்தது நிறைவேறும். எனவே நண்பர்களே, பிரார்த்தனைக்கோ ஆலயத்திற்கோ கோயில்களுக்கோ செல்லும் பொழுது மனதை பரவ விடாமல், மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நோக்கத்தோடு இறைவனை தரிசித்தால் நாம் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்நாள் நன்னாளாக அமையட்டும். நன்றி.